இஸ்லாமிய மார்க்கம் உருவானதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1400 ஆண்டுக்கு முன்பு தான். ஆனால் அதற்கு முன்னால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அதற்கு முன்னால் மற்ற மற்ற மதங்கள் இருக்கத்தானே செஞ்சிச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய மதங்களை எல்லாம் விட புதுசாக தோன்றிய இஸ்லாம் எப்படி சிறந்த ஒரு மார்க்கமாக இருக்க முடியும், அது எப்படி அனைத்து மக்களுக்குமான ஒரு மார்க்கமாக விளங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வியை நாம் கொஞ்சம் சரியாக நாம் உள்வாங்கணும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்கள் புதுசாக சொன்ன ஒரு மார்க்கம் கிடையாது. பல மக்கள் எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாம் என்பது முகமது நபி தான் முதல்ல இந்த கருத்தை சொன்னார். குர்ஆனில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே முதல்ல முகமது அவர்கள் தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லப்படலை என்ற ஒரு தவறான புரிதல் தான் இந்த கேள்விக்கான காரணம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்குனது யாருன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைத்து எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கக்கூடிய ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் முகமது நபி அவர்கள் முதல் அனுப்பப்பட்ட தூதர் கிடையாது. முகமது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொன்னதுன்னு சொன்னால், அவர்தான் தூதர்களிலேயே கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர். உலக அழிவு நாள் வரைக்கும் அவருக்கு பிறகு எந்த இறை தூதரும் வரமாட்டார், நபியெல்லாம் வரமாட்டார். அவர் தான் கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர். அவருக்கு முன்னால ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள்லாம் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் தான், இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான். எப்படி முகமது ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு இறை தூதராக இருந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னாரோ, அது மாதிரி அவருடைய காலத்திற்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் ஏராளமான சமுதாயங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு முன்னால் பல லட்சக்கணக்கான சமுதாயங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அழிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். அதை எப்படி நாம சொல்றேன்னு சொன்னா, திருமறை குர்ஆனை எடுத்து நாம பார்த்தோம்னு சொன்னா, அதில் அல்லாஹ் தெளிவாக நிறைய விஷயங்களை பதிவு செய்யறான். வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். முகமது நபிக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படி சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இயேசுன்னு சொல்கிறாங்கல்ல, இஸ்லாத்தில் யாருன்னா ஈசா நபி. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன சொன்னாங்க, அவரும் இஸ்லாத்தை தான் சொன்னாங்க. இறைவனை மட்டும்தான் வணங்கணும், இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நான் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், நான் இதை மாதிரியான சில காரியங்கள் எல்லாம் நான் செய்கின்றன. அவர் சில அற்புதங்கள்லாம் நிகழ்த்துறார். அந்த அற்புதங்களை நிகழ்த்தும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இதுவெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை, அவனுடைய அனுமதியின் பேரில் தான் நான் இதை செய்கின்றேன் என்று அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். அவர் என்ன முன்வைத்தார், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற இஸ்லாமிய கொள்கையை தான் அவர் சொன்னார். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாம். மூசா நபி என்ன பிரச்சாரம் செய்தாங்க, அவர் சொன்னதும் அதே கொள்கை தான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், நான் அவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை இருக்குது இல்லை, அந்த அடிப்படை ஓரிரை கொள்கை, அதைத்தான் அவரும் பிரச்சாரம் செஞ்சார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னால், அவருடைய பிரச்சாரத்தை பற்றியும் நாம் இன்றைக்கு தெளிவாக குர்ஆனில் பார்க்குறோம். அவர் என்ன பிரச்சாரம் செய்தார், நீங்கள் உங்களுடைய கைகளால் நீங்களே செய்த ஒரு பொருளை எப்படி நீங்கள் வணங்குவீங்க, ஏதாவது ஒரு நன்மையோ ஒரு தீமையோ அதுக்கு செய்ய ஏதாவது சக்தி இருக்குதா, எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹுக்குத்தான் சக்தி இருக்குது, அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்று இந்த கொள்கையை தான் எல்லா நபிமார்களுமே சொன்னது. என்ன சொன்னால், கால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற கொள்கையை தான் முகமது நபியும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதான் சொன்னாங்க, இப்ராஹிம் நபியும் அதான் சொன்னாங்க, நூஹ் நபியும் அதான் சொன்னாங்க. உலகம் படைக்கப்பட்ட உடனே முதலாக படைக்கப்பட்ட ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டாலும் அவரும் சொன்னது அதே தான் சொன்னார். அப்போ நாம் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஆதம் நபி முதற்கொண்டு முகமது நபி வரைக்கும் சொன்ன கொள்கை என்ன சொன்னால் இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாத்தை தான் சொன்னாங்க. புதுசாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான புது மார்க்கம் கிடையாது இஸ்லாம். ஒவ்வொரு காலங்களிலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இஸ்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. அந்த நபிமார்கள் இறந்த பிறகு கொஞ்சம் காலகட்டங்கள் என்னாகுன்னு சொன்னால், எந்த கொள்கையை நபி போதித்தாரோ அதற்கு எதிராக மக்கள் கொஞ்சம் காலப்போக்கில் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார், அந்த காரியத்தை திரும்ப செய்யக்கூடிய மக்களாக மாறிடுறாங்க. எல்லா சமூகங்களும் நடந்த ஒரு விஷயம். அப்போ அந்த அடிப்படையில் தான் பல காலங்கள் கழிந்த பிறகு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அந்த சமூகத்தில் இருந்தது என்னன்னு சொன்னால், இது மாதிரியான இஸ்லாத்திற்கு எதிரான ஏராளமான கொள்கைகள் இருக்குது.
சிலை வழிபாடு இருக்குது, அது இன்னும் நிறைய வந்து தவறான மூட நம்பிக்கைகள் இருக்குது, அறியாமை காலத்திலிருந்து இன்னும் ஏராளமான மூட பழக்கங்களை மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அல்லாஹு எப்படி காலம் காலமாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபியை அல்லாஹ் அனுப்பினானோ, இந்த நபியை அனுப்பி அந்த நபியின் மூலமாக எப்படி இஸ்லாத்தை எடுத்து வந்து அல்லாஹ் சொன்னானோ, அதே மாதிரி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் மத்தியில் ஏராளமான மூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்தின்படி முகமது நபி அவர்களை இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். இறை தூதராக தேர்ந்தெடுத்து அவரிடத்துல வந்து இந்த கொள்கையை எடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய சொல்கிறேன். எந்த கொள்கையை? ஆதம் மூலமாக எந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே அல்லாஹ் பிரச்சாரம் செய்ய சொன்னானோ, நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய சொன்னானோ, அது மாதிரி இப்ராஹிம், மூசா, ஈசா வழி வழியாக எல்லா நபிமார்களும் எந்த கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாங்களோ அந்த அதே கொள்கையை தான் முகம்மது அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். படைத்த இறைவன் ஒருத்தன் மட்டும்தான், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்க முடியும், 2 கடவுள் இருக்க முடியாது, பல கடவுள் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் பல்வேறு முரண்பாடான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும், இந்த வானமும் பூமியும் வெடித்து சிதறி இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் ஒரு அழகான ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குவதற்கான காரணம் ஒரு இறைவன் மட்டும்தான், அவனுடைய பவர் மட்டும்தான் என்கின்ற அந்த உன்னதமான ஓரிரை கொள்கையை அல்லாஹ் நபி முகமது அவர்கள் மூலமாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறான். எப்போ? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரபு தேசத்தில் அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறான். இதை வைத்துக்கொண்டு பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது முகமது அவர்கள் புதுசாக கொண்டு வந்தது தான், அவர் மூலமாக தான் வந்து இந்த மார்க்கம் வந்து சொல்லப்படுது என்று ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள், தவறான விஷயத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட சில குரூப்புகள் எடுத்து பேசுகிறாங்களா இல்லையா, இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு புதுசாக தோன்றின மார்க்கம், அதுக்கு முன்னாடி இருந்தது தான் வந்து தாய் மதம், அதனால் நீங்கள்லாம் தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று எதை தாய் மதம்னு சொல்கிறாங்க? இஸ்லாத்துக்கு முன்னால் வந்து ஒரு தவறான ஒரு கொள்கை மக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு முகமது அவர்கள் பிறந்தது 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான், 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முகமது தான் இல்லையா, அப்போ இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி தப்பாக சொல்கிறாங்க. அப்படி கிடையாது இல்லை, இவங்க அதை வச்சுக்கிட்டு தாய் மதம் நீங்கள் திரும்ப வேண்டும், நீங்கள் இப்போலாம் யார் முஸ்லீம்களாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய தாய் மதம் இது கிடையாது, தாய் மதம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு தவறான விஷயத்தை ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்களே, அந்த விஷயத்துக்கு கூட என்ன காரணம்? அந்த தவறான புரிதல் தான் காரணம். அப்போ உண்மையான நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் என்பது வெறுமனே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது, சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய கொள்கை என்பது எப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ் முதலாக பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியை, இந்த வானங்களை, இந்த உலகத்தை படைத்து முதல் மனிதர் ஆதம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போது அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையை கொடுத்து அனுப்புகின்றான். இதை போய் நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் போய் சொல்லுங்கள், ஃபைமா யாத்தி அன்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அல்லாவிடமிருந்து வரக்கூடியதான் நேர்வழி என்கின்ற அப்போ ஆரம்பித்தது தான் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம். நமக்கு எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், உலகம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் முதல் ஆதம் அவர்கள் எப்போது பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அன்றைக்கு உள்ள அந்த விஷயம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாமிய கொள்கை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. அதனால் என்ன புரிந்து கொண்டு சொன்னால், இது வந்து வெறுமனே வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புது மார்க்கம், அதுக்கு முன்னாடி உள்ளது தான் பழசு, அதுதான் இஸ்லாம், அதுதான் நம்ம சொல்கிறோம். அதை நாம் எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், திருமுறை குர்ஆனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அதுதான் ஆரம்ப மார்க்கமாக, ஆரம்ப நெறிமுறையாக வந்து இஸ்லாம் தான் இருந்திருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.